இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டை எனப்படும் ஓசிஐ பெறும் வாய்ப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஹாலி மற்றும் மாத்தளை மாவட்ட மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை இன்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அவர் மேலும் உரையாற்றும் போது, கொழும்பை வந்தடைந்தது முதல் புதிய உணர்வு ஏற்பட்டுள்ளது. அது பக்கத்து நாட்டுக்கு சென்றுள்ளதைப் போல் அல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு சென்றதைப் போலுள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஓர் உறவு பாலமாக உள்ளார்கள். ஊட்டியிலிருந்து ஹட்டன் வரை, திருச்சியிலிருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலிருந்து ரம்பொடை வரை, மதுரையில் இருந்து மெஸ்கெலியா வரையான உறவு இரு நூற்றாண்டையும் கடந்துள்ளது. இது மேலும் வலிமை பெற்று வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்திய வம்சாவளி மக்கள் முதலில் தோட்ட வேலைக்கு வந்தார்கள். எனினும் தற்போது பல்வேறு துறைகளிலும் அவர்கள் முன்னணி பெற்றுள்ளார்கள். இந்த முன்னேற்றமானது இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையாகும். இந்தியாவினால் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்திய வீட்டு திட்டத்தின் 3ஆம் கட்டம் உத்தியோகபூர்வமாக இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இன்று கையளிக்கப்படும் 145 வீடுகளுடன் 3ஆம் கட்ட நிர்மாணப் பணிகளின் ஊடாக 4000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதுவரை இலங்கை மக்களுக்கு 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும். எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சியானது புதிதாக விண்ணை தொடும் அளவுக்கு மாற்றமடையும் என எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த போதும் இதனையே வலியுறுத்தினேன். பல்வேறு வழிமுறைகளின் கீழ் 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகளை இலங்கைக்கு இந்தியா வழங்கி வருகின்றது. இலங்கைக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் முதல் நாடாக இந்தியா உதவிகளை வழங்குவதில் பெருமை கொள்கின்றது. முதலாவதாக இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு ஓசிஐ அட்டையை பெறுவதற்கான வாய்ப்பை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ஓசிஐ அட்டை விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் இந்திய அரசாங்கத்தினால் இலகுபடுத்தப்பட்டுள்ளன. அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்த அட்டைக்கான விண்ணப்பத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்திய ஆவணங்கள் இன்றி இலங்கை வந்த மக்களுக்கு இதனூடாக பெரும் நன்மை ஏற்படும். இது ஒரு வரலாற்று மைல்கல்லாகும். இலங்கை பெருந்தோட்ட அறக்கட்டளை ஊடாக கல்வி மேம்படுத்தலை மேற்கொள்ளவும் இந்திய அரசு தீர்மானித்துள்ளதாக இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார்.